ஸ்ட்ரைட்டாக தப்புன்னா தப்பு, கரெக்ட்னா கரெக்ட். ஆனால் நான் இது உள்ளே இருக்கும்போது அவர் வந்து 4 வருஷமா இன்னும் முடிச்சார். ஏப்ரல் நான் மார்ச் மாதம் 1ஆம் தேதிக்கு வந்தேன். 1 மாதம் கழிச்சு ஏப்ரல் மாதம் 4 வருஷம் முடிச்சாருன்ட்டு கிராட்டிடியூட் பண்ணாரு. ஆனால் உண்மையாக அது எனக்கு ஒரு இம்ப்ரெஷன் ஆச்சு. எப்படி சொல்கிறதுன்னா, நாங்கள் 2 பேரும் ஒன்றா ஒரு ட்ரீட்மெண்ட் சென்டரில் இருந்ததுதான். அப்போ தெரியல. ஆனால் இங்கே வந்தோன்னா அவரும் நானும் ஒன்றா இருந்தது வேறு ஒருத்தர் பிரபு மூலியமாக தெரியும். சொல்லும்போது நம்ம கூட இருந்தவரே 4 வருஷம் முடிச்சிருக்கிறாரு, ஏன் நம்மளால முடியாது அப்படின்னு ஒரு யோசனை வந்தது. ஸோ அதுலேருந்து நானும் முடிச்சது. இப்போ நான் ஒரு 11 வருஷம் முடிச்சு 12ஆவது வருஷம். எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், அதாவது ஒரு மெசேஜ் கிடைக்கணும் போது வாட்டிகளை நான் ஷேர் பண்ணும்போது சொன்னேன். எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா வருத்தத்தோடு சொல்கிறேன். விளையாட்டுலாம் உட்காந்து ஆனந்து நிறைய கடவுள் சான்ஸ் கொடுத்தாருனா செத்து போயிட்டு விடாங்க. கட்சியில் அப்படி தான் ஆச்சு. ஏன்னா உங்கள் எல்லாருக்கும் ஒன்றேன்னு சொல்கிறேன், இவரை மாதிரி நம்ம வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரணும். நானும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும், குடி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எண்ணம் வரணும். அதை விட்டுட்டு இங்கேருந்து போன உடனே என்னை வீட்டில் வந்து அப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்க, என்னை ட்ரீட்மெண்ட் சென்டரில் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் குடிக்க போனோம்னா யாருக்கு நஷ்டம்? எனக்கு தான் நஷ்டம். கட்சி வரைக்கும் ட்ரீட்மெண்ட் சென்டராக இருக்கிறது அர்த்தம் இல்லை. என்ன நான் காப்பாற்றணும், முதல்ல நான் நல்லா இருக்கணும்னு வந்தோம். அதுக்கு அவர் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறாரு. இவ்வளோ பேர் இவ்வளோ சொன்னீங்கல்ல, அவர் இந்த 16 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு ஷேர் பண்ணுறாருல்ல, அதில் இருக்குது எடுத்துக்கோங்க. இன்னைக்கு அவர் ஒரு ஓனராக இருக்காருன்னு பார்க்கக்கூடாது, எத்தனை பேருக்கு சர்வீஸ் பண்ணுறாருன்னு பாருங்க. எனக்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய சொன்னேன். நான் இன்னைக்கு எந்த ஊருக்கு வேணா போயின்னே இருக்கிறேன், எந்த இடத்துல வேணா போய் பேசுறேன். நடு ரோட்ல மைக்க கொடுத்து நான் ஒரு குடிக்காரன்னு சொன்னா கூட சொல்லுவேன். இதுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. போன வாரம் சனிக்கிழமை விழுப்புரத்துலேருந்து ஒரு 1.5 மணி நேரம் பஸ்ஸில் போய் ஒரு சர்ச்சில் போயிட்டு ஃபாதர் உட்காந்துக்கிறாரு. 4 பேர் உட்காந்து அந்த ஊர் கிராமத்து மக்கள் அவ்வளோ பேரும் உட்கார வச்சு பேசும்போது கடைசியில் தான் நான் பேசினேன். பேசும்போது ஃபாதரே கை கொடுத்து ஹைலைட் சார் நீங்கள் பேசுறது அப்படின்னாரு. இங்கே ஹைலைட்டும் இல்லை, பேட் லைட்டும் இல்லை சார், என் வாய்க்கில் நடந்தது தான் சொன்னேன் அப்படின்னு. எல்லா லேடிஸும் எழுந்து வந்து கடைசியில் எத்தனையோ தாய்மார்கள் கண்ணீர் விட்டு அழுதாங்க. அதான் எனக்கு கஷ்டம். அப்போ நான் சொன்னேன், நான் எந்த ஊர்லாமோ போய் பண்ணிட்டு இருக்கேன், இவ்வளோ நாள் நான் தூத்துக்குடி பண்ணிட்டு இருந்தேன், இனிமேல் என் மைண்டு வேட்டவலம் தான் சொல்லுது. ஏன்னா இவ்வளோ பேர் சொல்கிறீங்க, இங்கேருந்து ஒரு 10 குடும்பம் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த வாரம் வியாழக்கிழமை இப்போ ஃபாதர்கிட்ட இன்னைக்கு பேசி வியாழக்கிழமை அங்கே ஒரு குழு நடக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி, அங்கே ஒருத்தர் ஒரு 3 வருஷம் முடிச்சிருக்காரு. ஆனால் அவர் 1 வருஷம் போட்டுக்கிறேன் சார் இருந்தார். ஏன்னா நான் யாருக்கும் சொல்ல, இவங்கெல்லாம் நம்பணும்னா நான் யாருக்கு நம்பதுக்காக இல்லை. 1 வருஷம் போட்டால் கும்பல் நிறைய வரும் சார். அவர் எப்படி மாற்றி சார் 3 வருஷத்தை விட்டாரு, முதல் வருஷம் போட்டால் நிறைய கும்பல் வரும் சார், அதனால 1 வருஷமே போடுது சார் அப்படின்னாரு. ஸோ இப்போ அதனுடைய மெசேஜ் தான் வந்துன்னு இருக்கு. ஸோ நீங்கள் உங்களால் முடிஞ்சா ஒன்றே தான் சொல்லுவேன், இவருக்கு நீங்கள் நன்றியாக இருக்கணுமோ இல்லையோ, உங்களுக்கு நீங்கள் நன்றியாக இருக்கணும்னா இந்த மெசேஜை இன்னொருத்தருக்கு சொல்லணும். உங்களால் ஒரு குடிநோயாளி நல்லா இருக்கணும். அதான் அவர் இன்னைக்கு வாழ்ந்து காமிச்சுட்டு இருக்காரு. அவர் வந்து எவ்வளோ பேருக்கு எவ்வளோ நல்லது பண்றாருன்னு நாங்களாம் சொல்லணும்னு அவசியமே இல்லை. அவருக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும். வேற யாரும் இதுக்கு வந்து நான் வந்து போட்டோ போட்டு நான் பெரிய ஆளுதான் காமிக்கணுன்ற அவசியமே கிடையாது. நான் செய்யறது எனக்கும் எனக்கு சார்ந்து இருக்கிற இறைவனுக்கும் தெரியும், மனசாட்சிக்கு தெரியும். நான் இன்னொருத்தவங்க கிட்ட வந்து பப்ளிசிட்டி பண்ணிட்டு நான் இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நான் நல்லது பண்ணணும்னா கடவுளுக்கு தெரியும். ஸோ நீங்கள் குடிக்காமல் இருக்கணும்னா முதல்ல நீங்கள் குடிக்காமல் இருந்து நீங்கள் நல்ல வாழ்க்கை வாழுங்க. அதுதான் நாங்கள் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது. இங்கே ஜெயிலுன்னு நினைக்காதீங்க, இது வந்து உங்களை அடைச்சி வச்சிருக்க சிறைச்சாலைன்னு நினைக்காதீங்க. உங்களை நல்வழிப்படுத்துறதுக்கு செடிக்கு சிலையாக்கிறதுக்கு ஒரு இடமா நினைங்க. ரிசர்வ்மெண்ட் நான் திருப்பி சொல்லுவேன், வாழ்க்கையில நான் இன்னொருத்தங்களை பழி வாங்கணும்ன்ற எண்ணம் வச்சேன்னா சத்தியமா கடைசி வரைக்கும் நான் வர முடியாது.